சொர்க்கமே என்றாலும் அது நம்ம ஊரை போல வருமா டன் டன் டன். அது என் நாடு என்றாலும் நம் நாட்டு கீழாகுமா டன் டன் டன். பல தேசம் முழுதும் பேசும் மொழிகள் தமிழ் போல் இனித்திடுமா. மல்லிகா, வந்த காரியம் நல்லபடியாக முடிஞ்சிச்சு. அக்கம் பக்கம்லாம் பொங்கல் கொடுத்தியாமா? கொடுத்தேன் சார், எல்லாருக்கும் கொடுத்தாச்சு. அப்போ சரி அப்போ சரி. பையசனுங்க 2 பேரும் வந்துட்டாங்களா? ஊருக்கு பொழுதோட காமனா தான் நைட்டுக்குள்ளே வீடு போய் சேர முடியும். இவன் இன்னும் வரலையே. எத்த சமையல் பாத்திரம்லாம் இருக்குல்ல சார், இந்த பாத்திரத்தெல்லாம் எடுத்துக்கிட்டு வாடகைக்கு எடுத்தோம்ல அங்கேயே கொடுத்துட்டு வந்துடுறேன்ட்டு போனாங்க. இன்னும் வரல. வந்துட்டு அதே வரல கிளம்ப வேண்டியதான். நல்லதுமா நல்லது. சரி சரி, நீ போய் துணிமணிலாம் எடுத்து வை, கிளம்புனா சரியா இருக்கும். சரி சார். வணக்கம். வாங்க வாங்க. வணக்கம் வணக்கம். எம்மா, தரிசனம்லாம் நல்லா இருந்துச்சா? நம்ம ஊரை நம்பி வந்தீங்க, நல்லபடியெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்துட்டேனா? எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் எதிர்பார்த்து வந்ததோட நல்லாவே பண்ணி கொடுத்தீங்க. ரொம்ப நன்றி பூசாரியா. சரிம்மா, நைட்டுக்கு யாரும் சமைக்க வேணாம், நம்ம வீட்டிலேருந்து விருந்து சாப்பாடு வருது. நான் எப்போ கிளம்பிடுவோம்? இந்த வண்டியெல்லாம் வரப்போகுது, துணிமணியெல்லாம் பிள்ளைக்கு எடுத்து வச்சுட்டு இருக்கு. அது எப்படி நம்ம ஊருக்கு வந்துட்டு ஒரு நாளில் கிளம்புறது? 2-3 நாள் நீங்கள் தங்கிட்டு தான் போகணும். ஐயோ, அம்மட்டு நல்லா தங்க முடியாது ஐயா, பிள்ளைகளுக்குலாம் பள்ளிக்கூடம் இருக்குது, அதனால் கிளம்பி தான் ஆகணும். ஏம்மா, நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் தானே வரீங்க, ஒரு 2 நாள் தங்கிட்டு போங்கம்மா. போட்டது போட்டபடியே இருக்கு, திடீர்னு கிளம்பின வாசி ஒன்றும் பண்ண முடியல. தீபம் வேற வருது, போய் வீட்டில் விளக்கேற்றணும்ல, இப்பொழுதோட கிளம்பினாதான் சரி வரும். சரி சரி, சாமி காரியம், வீட்டில் தீபம் ஏற்றணும்னு வேற சொல்கிறீங்க. சரி, அப்போ நாளை வரைக்கும் இருந்துட்டாது போங்க. நைட்டு சாப்பிட்டுட்டு பொழுது விடிஞ்சு கிளம்புங்களேன். இது என்னத்த உசரி முடிந்ததுன்னு சொல்கிறாரு. சரி சரி, நம்மளும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு காலையிலே கிளம்புவோம். நைட்டு இங்கே இருப்போம். சரி பூசாரியா, நீங்கள் சொன்ன மாதிரி நாளைக்கு காலையில் கிளம்பிக்கிறோம். ஏன்னா இப்போ கிளம்பினாலும் இருட்டில் தான் போய் சேரணும் வீட்டுக்கு. நாளைக்கு வெள்ளனே விடிய காலத்துலலாம் கிளம்பணும்னு வைங்களேன், பொழுதோட வீடு போய் சேர்ந்துடலாம். சரி சரி, அப்போ நைட்டு என் வீட்டிலேருந்து விருந்து சாப்பாடு வந்துடும், யாரும் ஒன்றும் செய்ய வேணாம், அம்பிட்டு தான். சரி சரி, அப்போ நான் உத்தரவு வாங்கிக்கிறேங்க. வாங்கய்யா. வந்தவங்களுக்கு நல்ல விருந்து சாப்பாடு கொடுத்துடணும். சரி முடியா, அப்போ நீயும் போய் கொஞ்சம் நேரம் படுத்து ரெஸ்ட் எடு, காலையிலேருந்து வர வேலை தானே. நானும் இப்படியே கொஞ்சம் காத்தார படுக்கிறேன். சரி சார். இந்த ஊர் எம்மூட்டு அழகாக இருக்குது, இங்கேருந்து கிளம்ப மனசே வரல. இந்த அம்மா கேட்கவே மாட்டேங்கிறாங்க, கிளம்பணுங்கிறாங்க. இன்னும் ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போனால் எம்பிட்டு நல்லா இருக்கும். அடியே என்னடி, வீடு ஃபுல்லாக உன்னை தேடிட்டு ஊரில் பாதியெல்லாம் தேடிட்டு வர, நீ என்ன இங்கே வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு கிடக்க? என்ன எங்கேயாவது வந்து சொல்லிட்டு வர மாட்டியா? முன்ன பண்ண தெரியாத ஊரில் வந்து எங்கேயாவது தொலைஞ்சு போயிட்டேன்னா யாரோட தேடி அலையிறது? நான் உங்கள்கிட்ட பேச மாட்டேன். ஏன், என்ன பிரச்சனை? நான் சொன்னேன்ல, எனக்கு இந்த ஊர் ரொம்ப பிடிச்சிருக்குமா, ஒரு நாள் இங்கே இருந்துட்டு போகலாம், இல்லைன்னு நான் உங்கள்கிட்ட பேசவே மாட்டேன். ஓ அப்படியா, சரி சரி. எனக்கு விஷயமே தெரியாதா? நம்மளாம் நாளைக்கு தான் ஊருக்கு போகிறோம், இன்னைக்கு இங்கே தான் இருக்க போகிறோம். நெசமாவா? ஆமாண்டி, நைட்டு இங்கே இருந்து சாப்பிட்டுட்டு நாளைக்கு தான் போகிறோம். நாளைக்கு கிளம்புறப்ப அப்படி இப்படி சொல்லக்கூடாது, சரியா? சரி சரி. ஓ போய் உன் கூட்டாளிகள்கிட்டலாம் சொல்லு, நைட்டு இன்னைக்கு இங்கே தான் தங்குறோம், சரியா? ஓ சரி, என் வீட்டிலேருந்து சாப்பாடு வரும். ஜாலி 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 ஜாலி. ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் ஒளி இல்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. வா மல்லிகா வா. நீங்க சாப்பிட வரலையா? அங்க எல்லாம் சாப்பாடுக்காக உட்கார்ந்திருக்கோங்க, வாங்க சேர்ந்து சாப்பிட்டுட்டு வந்துடலாம். ஐயோ எனக்கு வேணாமா, மதியம் சாப்பிட்டதே எனக்கு நெஞ்சு கறிக்குது, ஒரு மாதிரி இருக்கு. நீங்கெல்லாம் போய் சாப்பிடுங்க. அப்படியா? வேணா நீங்க கொஞ்ச நேரம் கழிச்சு சாப்பிடுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் வேணாமா, நீ போ, நீ போய் சாப்பிடு, பிள்ளைகளுக்கெல்லாம் கொடு, எனக்கு வேணாம். தம்பி தூங்கிட்டானா? ஆமாங்க, தம்பி வந்தானே படுத்து தூங்கிட்டாரு, இன்னும் எந்திரிக்கல. சரி, நானும் ஒன்று எழுப்ப வேணாம்னு விட்டுட்டேன். அவனும் என் கூட சேர்ந்து லேட்டாக தான் சாப்பிட்டான், எழுப்ப வேணாம் விடு, பசிச்ச இடையில எந்திரிச்சு சாப்பிட்டுக்குவான். சரிங்க. அக்கா, என்ன அங்கிருந்து வந்து இங்க நின்னுட்டீங்க? இல்லடி, மாமா படுத்துட்டாரு, அதான் சாப்பாடு வரீங்களான்னு கேட்டுக்கிட்டு கிடந்தேன். என்ன சொன்னாரு? நீயே கேளுங்க மாமா கிட்ட. ஆமா வாங்க மாமா, ஒரு போய் சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இல்லம்மா இருக்கட்டும், மதியம் சாப்பிட்டதே எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கு, நீங்களாம் போய் சாப்பிடுங்க. அப்படியா? உங்க தம்பி இதேதான் சொன்னாரு. அதான் நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிட்டோம், லேட் ஆயிடுச்சு. அதான் ஒரு 4-4:30 இருக்கும், அப்போ தான் சாப்பிட்டோமா, அதான் பசி ஒன்றும் இல்லை. நீங்களும் சாப்பிடுங்க, நாங்கள் காலையில் பார்த்துக்குறோம். அப்படியா? சரி மாமா, நாங்களும் பிள்ளைகளுக்கு நாங்களும் சாப்பிட்டுட்டு
பறக்கத்தை போடுறோம். அப்பதான் வெள்ளனே எந்திரிக்க முடியும். சரிம்மா நீங்கள் போங்க. வாங்க போவோம். சரிடி போவோம். நிலவு ஒரு பெண்ணாகி உலவுகின்ற அழகோ, நீரலைகள் இடமாறி நீந்துகின்ற குழலோ. பாட்டி இன்னும் எம்பிட்டு நேரம் வெயிட் பண்றது? எப்பதான் சாப்பாடு வரும்? வரும் சீக்கிரம் வந்துடும். என் பேத்தி ரொம்ப நேரம் பசியில காத்து கிடக்கால, அதனால சீக்கிரம் எடுத்துட்டு வர சொல்லிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல பூசாரியே வந்துருவாரு, கவலைப்படாம இரு. சாமியாரம்மா, உங்களுக்கு ஒன்றும் அவசரம் இல்லையே? உங்களுக்காக வேற ஏதாவது கடையில் எதுவும் வாங்கிட்டு வர சொல்லட்டுமா? இல்லை என் மருமகள் சொன்னா வீட்லயே நல்லா சமைச்சு தருவாளுங்க. லேட் ஆகுது, வேணா செய்ய சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வெயிட் பண்றேன். சரி, பூசாரி என்ன கொண்டு வராரு? அது எனக்கு ஒன்றும் தெரியல. இந்த ஒரு ஸ்பெஷல் ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வராருன்னு நினைக்கேன். ஐயோ அத்தை, அப்ப ஃபேமஸ் எல்லாம் எடுத்துட்டு வராரா? இந்த ஊர்ல நிறைய ஃபேமஸ் இருக்கே. எனக்கு தெரிஞ்சு இந்த மதுரை சிக்கர் தண்டா ஃபேமஸ். அப்புறம் இந்த மண் பரோட்டாவும் அதுக்கு அப்படியே தொட்டுக்கைய குடல் குழம்பு நல்லா கொதிக்க ஊற்றுனா அதுவும் நல்ல ஃபேமஸ். அப்புறம் கறி தோசை அதுவும் நல்ல ஃபேமஸ். எது எடுத்துட்டு வராரோ தெரியலையே. அது மட்டும் இல்லை உமா, இன்னும் நிறைய இருக்கு. மல்லிப்பூ மாதிரி இட்லி, மல்லிப்பூ எல்லாமே இருக்கு. சரி பறக்காதீங்க. நம்ம பறக்கிறத பார்த்தா சாமியாரம்மா நம்மள என்னன்னு நினைப்பாங்க? சரியான தின்னுருட்டி குடம்புலாம் நினைப்பாங்க. இப்போதான் எனக்கு தெரியுதா என்ன, இந்த உமா பிரியாணிக்காக ஒரு ட்ரிப்பை ஓட்டாலே அப்பயே தெரியும் இது ஒரு தின்னுருட்டி குடும்பம்னு. குடும்பத்தில் ஒரு ஆள் 2 ஆள் இப்படி இருந்தால் பரவாயில்ல, ஒட்டுமொத்த குடும்பமும் அப்படிலாம் இருக்கு. நம்ம எதாவது சொன்னீங்களா? இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை. ஏண்டி உன் கூட சுற்றுவாள் ராக்காயி நட்டாத்தி இவங்களாம் எங்க? 5 பேர் தான் இருக்கீங்க. அவங்களுக்குலாம் மதிய சாப்பிட்ட பிரியாணியே போதுமா? வயிறுலாம் கொஞ்சம் சரியில்லை, நெஞ்செல்லாம் எரியுதுன்னாங்க. அவங்களுக்குலாம் வெறும் சுடுதண்ணி போதும்னாங்க. இப்போதான் சுடுதண்ணி வச்சு கொடுத்துட்டு வந்தேன். அப்படியா? அது அப்படிதான், நல்லா ஓடி ஆடி வேலை செஞ்சா செரிச்சிரும். சும்மா உட்காந்தே கிடந்தா எப்படி? அப்பா உங்களுக்கு எப்படி செரிச்சிச்சு? என்ன பார்த்தா எப்படி தெரியுது? ஒரு வேலையும் செய்யலன்னு சொல்ல வரையோ? சரி விடுங்க, ஏதோ பிள்ளைங்க விளையாட்டுக்கு பேசுதுங்க. இந்த விளையாட்டுல எனக்கு பிடிக்காது. எல்லாரும் எனக்கு வயிறு பசிக்கு. எல்லாரும் என்ன மன்னிக்கணும் தாமதத்துக்கு. அடடே பூசாரி வாங்க உங்களுக்காக தான் எல்லாம் காத்து கிடந்தோம், வாங்க. உமா பாத்தியா, கேரியர் நல்லா பெருசா இருக்கு. என்ன எடுத்துட்டு வந்திருக்காரோ தெரியலையே. ஒருவேளை நெந்து பொரிச்சது கோழி அவிச்சதுன்னு ஏதாவது எடுத்துட்டு வந்திருப்பாரோ? நீ வேற ஆசையை கிளறாத. பூசாரி வீட்டுல எப்படி அதெல்லாம் இருக்கும்? யாராவது சைவத்துல எடுத்துட்டு வந்திருப்பாரு. ஓ ஆமா, அது ஒண்ணு இருக்குல்ல, மறந்தே போயிட்டேன். பொங்கலும் புளியோதரையுமா தான் இருக்கும் பாரு. இதை வேற ஒரு விருந்துன்னு இந்த கிழவி எல்லாரையும் கூப்பிட்டு உட்கார வச்சிருக்கு. ஆமா, நானும் குறுக்க இருக்க கம்பியே மறந்துட்டேன். ஏமா, தாமதமானதுக்கு கொஞ்சம் மன்னிச்சுக்கணும். நான் முக்கியமான ஆளுங்களை விட்டு செய்ய சொன்னேன்னா அதான் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இருக்கட்டும், நீங்கள் செய்கிறதே பெரிய விஷயம். இதில் அப்படி உங்களை கொலை சொல்லிடுவேண்ணா. சரிம்மா, இதாங்க இந்த கேரியரில் உங்கள் எல்லாருக்கும் சாப்பாடு இருக்குது, நல்லா சாப்பிடுங்க. சரி ஐயா, என்ன கேரியர் உங்களோட பெருசாக இருக்குது? ஆமாம்மா, வந்தவங்கள நல்லா கவனிக்கணும்ல, அதான் நிறையாவே வாங்கிட்டு வந்துட்டேன். எல்லாம் நிறையவே சாப்பிடுங்க. சந்தோஷம். என்ன பூசாரி ஐயா, புளியோதரையா பொங்கலா? ஆமாம்மா, பூசாரி வேற என்ன எடுத்துகிட்டு வர போகிறாரு? பொங்கலாக இருக்கும், இல்லை புளியோதரையாக இருக்கும், அவ்வளவுதான். ஏன் நீ ஏதாவது சமைச்சு கொடுக்க போறியா? ஐயோ கிழவி நம்ம பக்கம் திரும்புது. ஐயோ அத்தை இல்ல, சும்மா ஒரு பேச்சுக்கு சொன்னேன். நீங்க ஒன்றும் தப்பா எடுத்துக்காதீங்க பூசாரியா, அவ அப்போதுமே அப்படிதான். தப்பா எடுத்துக்க என்ன இருக்கு? சின்ன முதலையம்மா கொஞ்சம் அப்படிதான் எனக்கு தெரியும். ஏமா, நீங்க நினைக்கிற மாதிரி பொங்கல் புளியோதரெல்லாம் இல்ல. இந்த ஊர்ல ஃபேமஸான பரோட்டாவும் குடல் குழம்பும், பன் பரோட்டா. ஹை சூப்பர், நெசமாவே வா. இதெல்லாம் நீங்க செய்வீங்களா? அப்புறம் எல்லாமே செய்வோம். அப்ப நீங்க சைவம் இல்லையா பூசாரி ஐயா? இம்மா நீ என்ன நினைச்ச? மதியானமே நான் பிரியாணி வெட்டினேன்னு நீ பார்க்கலையா? ஆமா, அதை நான் மறந்துட்டேனே. இது உங்களுக்காக ஸ்பெஷலாக மதுரையில் முக்கியமான ஒரு இடத்துலேருந்து ஆளை வர வச்சு மதுரை பன் பரோட்டாவும் குடல் குழம்பும் செஞ்சுருக்கேன். எல்லாம் நல்லா சாப்பிடுங்க, சாப்பிட்டு உடம்ப தேத்திட்டு போங்க. மதுரைக்கு வந்துட்டு மதுரை ஃபேமஸை சாப்பிடலன்னா எப்படி? ஐயா ரொம்ப நன்றி ஐயா. இவன் நன்றி எல்லாம் எதுக்கு? ஒரு ஊருக்காரங்களுக்குள்ள இப்பெல்லாம் பேசிக்கிட்டே நல்லா இருக்கு. நாளைக்கு நான் உங்க வீட்டுக்கு வந்து நீங்க எல்லாம் செய்ய மாட்டீங்களா? நீங்க ஒரு நாள் கண்டிப்பா எங்க ஊருக்கு வரணும். வரேன். அடுத்த வருஷம் திருவிழாக்கும் எல்லாரையும் அழைக்க கண்டிப்பா வருவேன். நீங்க எல்லாம் வந்து இருந்து நல்லபடியா செஞ்சு கொடுக்கணும். சரியா. சாப்பிட்றதுக்கு தட்டி தண்ணி எல்லாம் இருக்குல்ல? அதெல்லாம் எல்லாம் இருக்கியா? நாங்க வச்சிருக்கோம். சரி, அப்ப ஆளுக்கு 2 பரோட்டாவை எடுத்து வச்சு கொடுமா, எல்லாரும் சாப்பிட்டோம். நான் வரேன். இவனை உத்தரவு வாங்கிட்டுமா? வாங்க பூசாரி ஐயா, இவளுக்கு பேசணுன்னே மனசுல வச்சுக்காதீங்க. நாங்க சாப்பிட்டு இருந்துட்டு நாளைக்கு காலைக்கு வெள்ளனே கிளம்புவோம். சரி, அப்ப நான் வெள்ளனே வந்து வழி அனுப்பி விடுறேன். சரியா, அப்ப நான் வரேன். வாங்க. சரி மல்லிகா, பாத்துக்கிட்டே இருந்தா எப்படி? எல்லாருக்கும் எடுத்து வச்சு கொடு. சரிக்கா. ஹைட்டு 10 தான், இல்ல ஸ்டூலு கீழே போடட்டுமா? விடுடி, இந்த கட்டில ஏறிக்கிறேன். ஆமா மல்லிகா, இதுல ஏறி தரேன். என்ன திறக்க வந்துகிட்டே இருக்கு. எல்லாம் தட்டு நீட்டுக்க.
அப்படியெல்லாம் சொல்லக்கூடாது. வாசமே ஆளை தூக்குதே. டேஸ்ட் சும்மா வேற மாதிரி இருக்கும். நான் இங்க இருந்த வரைக்கும் தினமும் சாப்பிடுவேன். ஏத்த மிச்சம் மீதி இந்த குடல் குழம்பு இருந்துச்சுன்னு வைங்களேன், நாளைக்கு பஸ்ஸில் ஏற்றி வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நம்ம வீட்டில் வச்சு சாப்பிடுவோம். ஆமா ஆமா, இட்லி சுட்டு நல்லா இந்த குடல் குழம்பு ஊற்றி சாப்பிட்டோன்னு வையேன், வேற மாதிரி இருக்கும். சரி சரி, நம்ம எல்லாம் சூடு வர்றதுக்கு முன்னாடி நல்லா சாப்பிடுவோம். ஆகட்டும் ஆகட்டும். இந்த பௌர்ணமி வெளிச்சத்துல இப்படி உட்காந்து சாப்பிட்றது என்ன அருமையா இருக்கு. ஆமா பாட்டி, எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஆமா ஆமா, இன்னும் கொஞ்ச நாள்ல தீபம் வரது போது பத்தியா, அதான் முழு நிலவா தெரியுது. ஆமா ஆமா, நாளைக்கு பொழுதோட வீடு திரும்பணும். போனாதான் கார்த்திகை தீபத்துக்கு எல்லா ஏற்பாடும் செய்ய முடியும். சரி சரி, எல்லாம் சாப்பிடுவோம். சாப்பிடுங்க சாப்பிடுங்க.